சார் ஒரே ஒரே ஒரு உங்க பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமா சார். அங்க காட்டுறீங்க. ஓகே சார், நீங்க இப்ப ட்ரெய்லர்ல பயங்கரமான பிரின்சிபலா வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட போறேன் சார். அதான் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவரை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும், ரொம்ப டவுன் டு எர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவர் ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பாரு. இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க நான் இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறேன். டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. என்ன விட ஒரு நல்ல ஒரு பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்திர. ஓகே, இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்கல்ல, இப்ப வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். சரி, தேங்க் யூ சார். ஓகே, சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்க இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர்.